த ரிவர் அப்படின்ற போம் பார்ப்போம். இது எழுதுனது கேரலின் ஆன்பர்ட்ஸ். ஸோ போம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங் லைக் எ சைல்ட் அட் பிளே. ஸோ ஒரு ரிவர் வந்து எப்படி போகும், ஒரே இடத்துல இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து போகும் இல்லையா? ஸோ அந்த ரிவரை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், சின்ன ரிவரே அப்படின்ட்டு எது போல் சொல்கிறாங்க, இது வந்து குழந்தையோட கம்பேர் பண்ணி சின்ன ரிவரே அப்படின்றாங்க. ஆக்சுவலி ரிவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடலில் போய் கலக்கும் இல்லையா? ஸோ அது போகிற வழி எல்லாமே வந்து போகும்போது எப்படி போகுமா, நல்லா ஸ்பார்க்கலாக போகுமா. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. நீ போகிற வழி எல்லாமே வந்து ஸ்பார்க்கலாக இருக்க. ஸ்பார்க்கிள்னால் நீங்கள் தூரத்துலேருந்து தண்ணி போகிற இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சம் பட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்பார்க்கிளாக இருக்குது. ஐ மீன் அந்த ஜொலிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது எப்படி போகுதா, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். அதாவது அந்த பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, கூழாங்கற்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூழாங்கற்கள்லாம் ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிளாக் கலராக இருக்கும். இங்கே எல்லோன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எல்லோ பெபிள்ஸ்னும் போது டக்கு நம்ம சொல்லும்போது நம்ம யோசிக்கிறோம், எல்லோ பெபிள்ஸ் அப்படின்ட்டு யோசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். ஓகேங்களா? ஸோ ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், அதாவது அந்த எல்லோ பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே நீ வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறன்றது மேலே வந்து போகிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனை வச்சு பேசுகிற மாதிரி தான் இதில் இருக்குது இந்த போம் ஃபுல்லாமே. த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங் லைக் அ சைல்ட் அட் பிளே. ஸோ எது வழியாக போகுதாம்மா, இப்போ நிறைய ஆறு போகுதுன்னா அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருந்து பூக்கள் வந்து கொட்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி வந்து ஃபாலியேஜ்னு சொல்லக்கூடியது நிறைய இலைகள்லாம் இருக்கும் பாருங்கள். கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், பிரான்ச்சஸ் நிறைய வந்து உடஞ்சி கிடக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்குமாம்மா. அப்போ அது வழியாக அதையும் நீ வந்து கடந்து போகிற, அப்போ அதுவும் உன்னோட சேர்ந்து வரும். ஒரு சில இடங்களில் வந்து ஒரு வெயிட்டான பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா அதை கடந்து இந்த ரிவர் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. எப்படி இந்த குழந்தைலாம் விளையாடுமோ அது போல் நீ விளையாடிட்டு போகிற. அப்போ லைக் அ சைல்டு அட் பிளே. அப்போ லைக்குன்னும் போது சிமிலி, அது போல் அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. அப்போ ரிவர் வந்து போகிற வழி வந்து ஜொலிச்சுட்டே போகுது, பெபிள்ஸ் மேலே போகுதாமா. அதே மாதிரி எப்படி போகுது, த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங். அந்த தண்ணியில் வந்து ஃப்ளார்ஸும் அடிச்சுட்டு போகும், பிரான்ச்சஸும் அடிச்சுட்டு போகும். அது வழியாக த்ரூன்னும் போது அது வழியாக போகிறது அப்படின்றாங்க. ஸோ ஒரு குழந்தை போல் வந்து ப்ளே பண்ணுற அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பிஷியஸ் யூத். மறுபடியும் பாருங்கள். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். இந்த இடத்துல ஸ்வெல்லிங்னாலே வந்து வீங்கி போகிறதும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அதோடைய வால்யூமை சொல்கிறது. இப்போ நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமாக வந்து அதோடைய தண்ணியுடைய இது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக போகும். ஸோ அதுதான் வந்து ஸ்வெல்லிங் ரிவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம்னும் பொழுது அதோடைய அளவு வந்து அதிகமாக இருக்குமாமா. இப்போ தண்ணி போகும்போது அது வந்து அதிகமாக போகுது அப்படின்றத இந்த இடத்துல ஸ்வெல்லிங் ரிவர்ன்றாங்க. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். அது எப்படி போகுதாம்மா, அந்த தண்ணி போகும்போது எது வழியாக போகுதா, ரஷ் பண்ணி வேகமாக போகுது, ரஃப்பாகவும் போகுது, அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஸ்மூத்தாகவும் போகுது அப்படின்னாங்க. அப்போ ரஃப் அண்ட் ஸ்மூத்துன்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிதிஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து ரஃப், ஸ்மூத். ஓகேங்களா? ஸோ அப்படி போகுது. அப்போ ரஃப் அண்ட் ஸ்மூத்தாக வந்து போகுது. அதே மாதிரி அந்த சத்தம் கேட்கும் பாருங்க, சல சல சலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. இப்போ கம்மியாக போச்சுன்னா லைட்டாக கேட்கும். இதே நீங்கள் வந்து அருவி கிட்டலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருவிலேருந்து போய் உங்களுக்கு வந்து ரிவராக போகும்போது லவுடராக கேட்கும். அப்போ லவுடராக கேட்குது, சத்தமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் போகுது. ப்ராவ்லிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க. சண்டை போடும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அது மாதிரி வந்து சத்தம் கேட்குறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? லவுடாக ஃபாஸ்ட்டாக ப்ராவ்லிங்கிறது சண்டை போடுற மாதிரி கராம்பரான்னு சத்தம் கேட்கலாம். அது மாதிரி வந்து தண்ணி வந்து சட்டா போட்டான்ட்டு சத்தம் போட்டுட்டு போகுது. லீப்பிங், துள்ளி குதிச்சு போகுது அப்படின்றாங்க. அப்போ ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் லவுடர் ஃபாஸ்டர் ப்ராலிங் லீப்பிங். எது வழியாக போகுது, ஓவர் ராக்ஸ். ஏன்னா தண்ணி அந்த ரிவர் போகிற வழியில் வந்து வெறும் மண் மட்டும் இருக்காது, கூழாங்கற்கள், நிறைய செடி கொடி, இந்த பாறைகள் இதெல்லாமே இருப்பாமா. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் எ இம்பெஷியஸ்
யூத். ஓகேங்களா? ஸோ ரோஸ் பேங்க்ஸ் வழியாகும், அதாவது புத்து குலுங்கக்கூடிய அந்த ரோஸ் பேங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வழியாகவும் போகுமாமா. ஓகேங்களா? ஸ்வீப்பிங்னா என்ன, அப்படியே பெருக்கிட்டு போகிற மாதிரி அந்த அழகாக வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்த வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி போகுது. எது போல பாதா, லைக் இம்பிஷியஸ் யூத். இந்த இடத்துல இம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சின்ன வயசு அந்த டீனேஜ் பசங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலுமே வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த ஒரு நம்ம சொல்கிறத கேட்கக்கூடாது, நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். இவங்க என்ன சொல்கிறது, பெரியவங்க நமக்கு செய்யறது நினைக்கணும், நினைக்கிறத செய்யணும் அப்படின்ட்டு நினைப்போம் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இம்பிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இம்பிஷியஸ் ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர். எதை பற்றியும் கவனிக்காமல் நம்ம வந்து ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு இளமை பருவம், அது அறியாத வயசு இல்லையா? ஸோ அப்போ அது போல் வந்து தினமும் கடாமுடான் ரஃபாக ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக ப்ரால் பண்ணி போகுது அப்படின்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸா, ரிவர் ரிவர் brimming river broad and deep and still as time seeming still it's still in motion tending onward to the ocean just like mortal prime. ஸோ மறுபடியும் ரிவர் ரிவர்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டான்ஸாலையும். என்ன சொல்லுங்க, ரிவர் ரிவர், அதாவது அந்த ஆற்றை பார்த்து, பிரிம்மிங்னா பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரிவரே. அப்போ அந்த சமயத்தில் நல்லா பெருக்கெடுத்து ஓடும். அப்போ அந்த பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரிவரே அது எப்படி போகுமா, ப்ராடாகவும். அப்போ தண்ணி அதிகமாக போகும்போது நல்லா ப்ராடாகவும் போகும், அதுமாதிரி டீப்பாகவும். ஏன்னா தண்ணி நிறையா போகும்போது நமக்கு தண்ணி மட்டமும் ஏறிப்போம், டீப்பாகவும் போகுதுன்றாங்க. அப்போ ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம். இந்த இடத்துல ஸ்டில் ஆஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சவுண்டு இருக்கும். லைக் நம்ம வந்து பேசுறதுக்கு ஒரு சவுண்டு, காற்றுக்கு ஒரு சவுண்டு, ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒரு சவுண்ட் இருக்கும். ஆனால் நேரத்துக்கு வந்து சவுண்டு கிடையாது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்டில் ஆஸ் டைம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள், ரிவர் ரிவர் brimming river broad and deep and still as time seeming still yet still in motion tending onward to the ocean just like mortal prime. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரிவர் ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. brimming river அப்படின்னா பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரிவரே, ஆறே. அந்த பெருக்கெடுத்து ஓடும்போது என்ன, அந்த தண்ணி வந்து ப்ராடாக பரவி போகும், அதேமாதிரி டீப்பாகவும் போகும். அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம், அதாவது இந்த இடத்துல ஸ்டில் ஆஸ் டைம்ன்றது டைமை பற்றி சொல்கிறாங்க. ஒரு டைம்னு எடுத்திங்கன்னா அதுக்கான ஏதாவது சவுண்ட் இருக்குமா, கிடையாது. இப்போ தண்ணி வந்து சலசலன்னு போகுதுன்னு சொல்கிறாங்க. காற்று வந்து உஸ்ஸுன்னு அந்த சவுண்டு தெரியும். அப்போ எல்லாத்துக்குமே சவுண்டு தெரியும். ஆனால் நேரத்துக்கு வந்து சவுண்டு கிடையாது. சீமிங் ஸ்டில் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணும், எட் ஸ்டில் இன் மோஷன். ஆனால் போயிட்டே இருக்குமா, நேரம் கடந்து போயிட்டே இருக்குமா. இப்போ நான் 2 செகண்ட் முன்னாடி பேசின அந்த வார்த்தை கூட என்னால் மறுபடியும் அந்த சமயத்துக்கு போக முடியாது இல்லையா. அப்போ ஃப்யூச்சரை நோக்கி போவோம். அதுபோல் டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன், இந்த ரிவர் எப்படி பண்ணாமா, அந்த ஓஷனுக்கு வந்து போயிட்டு இருக்குது. டெண்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் வழியில் வந்து போகக்கூடியதான் டெண்டிங்னு சொல்லுவாங்க. பட் டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன், அதுபோல் இந்த ரிவர் வந்து எதில் போய் கலக்கும், இந்த ஓஷனுக்கு போகுது. எப்படி, ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். இந்த மார்டல் பிரைம்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய பெஸ்ட் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது நடுத்தர வயசுன்னு சொல்லுவாங்க. இல்லை, பெஸ்ட் இந்த மேன் இன் த பெஸ்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பை தான் வந்து மார்டல் பிரைம் சொல்லுவாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நடுத்தர வயது உள்ள மனிதன் எப்படி இருப்பானோ அது போல் இந்த ரிவர் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேரால் வந்து சைல்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேரால் வந்து பார்த்தீங்கன்னா யூத்து. தேர்டு பேரால் வந்து பார்த்தீங்கன்னா மார்டல் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தர வயதோடு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க, ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் டவுன் யூ டேஷ் இன்டு த சி see that line hath never sounded see that sail hath never rounded like eternity. ஸோ என்னென்னா மறுபடியும் ரிவர் ரிவர்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹெட்லாங் ரிவர் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஹெட்லாங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறு வந்து உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தான் வந்து உருவாகும். மலையில் உருவாகி அப்படியே உங்களுக்கு அருவியாக கொட்டி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாக போய் கடலில் கலக்கும். அப்போ அருவியாக வந்து மேலேருந்து கொட்டுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஹெட்லாங்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியே கீழே குதிக்கிற ரிவரே அப்படின்றத ஹெட்லாங் ரிவர்ன்றாங்க. எப்படி குதிக்காமா, டவுன் யூ டேஷ், கீழே வந்து அங்கே எங்கே போய் டேஷ் ஆகுது, இடிக்குது, சீல போய் இன்டு த சி. இப்போ டவுன் யூ டேஷ் அப்படியே வருதா, டவுனில் வருதா, எங்கே போய் கலக்குது, டேஷ்ன்றது வந்து போய் இடிக்கிற மாதிரி. அப்போ போய் தண்ணி வந்து என்னது, அந்த ஆற்று தண்ணி வந்து போய் கடலை போய் கலக்குதுன்றத டவுன் யூ டேஷ் இன்டு த சி. சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட். அப்போ இந்த இடத்துல ஹேத்ன்றது வந்து ஹேவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நம்மளால் வந்து கடலுடைய ஆழத்தை வந்து அளக்க முடியுமா, ஒரு பெரிய மெஷர்மெண்ட் டேப்போ இல்லை மெஷரிங் ஏதோ ஒன்று டூல்ஸை வச்சு நம்மளால் வந்து அது இவ்வளோ ஆழம்னு சொல்லிட்டு அந்த லைன் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை குறிக்கிறாங்க. அதை வந்து உங்களால் இது பண்ண முடியுமா, அந்த சவுண்ட் உங்களால் கேட்க முடியுமா, அது எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமாறதை அதை சொல்கிறாங்க. இப்போ see that line hath never sounded, அது நம்மளால் அளக்க முடியாது. அதுமாதிரி see that sail hath never rounded, இது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கடல்,
இந்த இதில் போய் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ரவுண்டு வந்து பார்க்க முடியுமா, போயிட்டு வர முடியுமா, செயில் பண்ண முடியுமா, கப்பல்லையோ படகுலையோ செயில் பண்ணிட்டு வர முடியுமா, ரெண்டுமே முடியாது, நெவர் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து 1854 வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கப்பல் போகிறது எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம செயில் பண்ண நினச்சா எல்லா இடமும் செயில் பண்ணலாம். பட் இந்த ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வரதுக்காக, கடலுடைய ஃபீலிங்ஸ், அதாவது கடல் வந்து சிறந்ததுன்னு கொண்டு வரதுக்காக "சீ தட் செயில் ஹேத் நெவர் ரவுண்டட்ன்ட்டு" சொல்லியிருக்காங்க. இது போல் லைக் எட்டர்னிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம மனுஷனா பொறந்திருக்கோம். இறந்த பிறகு நம்ம உடலுக்கு தான் அழிவே தவிர்த்து ஆன்மாக்கு வந்து அழிவு கிடையாது. அது போல தான் அந்த எட்டர்னிட்டின்றது அத தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நித்தியம் அடையறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈவன் லைஃப் வந்து கன்டின்யூ ஆகுமாமா. வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் வந்து கன்டின்யூ ஆகுன்றாங்க. அதுபோல தான் நீ என்னதான் அதாவது ஆற்று தண்ணியா இருந்தாலும் கடலுக்கு போகும்பொழுது இன்னமும் நீ வந்து உன்னுடைய லைஃப் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இது வந்து லைக் எட்டர்னிட்டின்றது நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம், இறப்பு தருவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கட்டத்தோட வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சிமிலி யூஸ் பண்ணி லைக் போட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அபவுட் தி ஆத்தர் கேலன் ஆன்போல்ஸ் வந்து 1786 பிறந்திருக்காங்க. 1854 இறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். அவங்க ஹஸ்பண்ட் யார் பார்த்தா ராபர்ட் சவுதின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா, போயட் லாரட்டா வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய வந்து போயம் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விக்டோரியன் எராலே வந்து ஒரு முக்கியமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போயமாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஷி ரோட் வேரியஸ் அதர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ரிஸ். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது விக்டோரியன் எரால. அப்போ கேள்வி கேட்கலாம் எப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள நபர்களை வந்து யார் வந்து விக்டோரியன் எராவை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ இதில் வந்து நமக்கு அபவுட் தி ஆட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேலின் அண்ட் பவுல்ஸ். ஓகேங்களா? அதுமாதிரி கேலின் அண்ட் பவுல்ஸ் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த நேஷ்னாலிட்டின்னு கூட கேட்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து பிரிட்டன், இங்கிலாண்டுன்னு போடலாம்.